ஃபோர்பிடன் சிட்டி. அது நான் போவீங்க பீஜிங்ல ஃபோர்பிடன் சிட்டி. அவங்க சொன்ன மாதிரி நாளையிலிருந்து நாளைக்கு நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. நடக்க நடக்க நிறைய இடங்களை பார்க்கலாம். நடக்க முடியலன்னா இப்படி போயிட்டு இப்படி திரும்பணும். நல்லா நடந்தா நேரா போய் திரும்புவோம். அப்படிதான். ஏன்னா நிறைய நடக்கணும். ஃபோர்பிடன் சிட்டில நிறைய ரூல்ஸ் இருக்கு. கூட்டம் கூட்டமா வருவாங்க. ஐ திங்க் இது லீன் சீசன்ங்கிறதுனால எப்படி தெரியல. அப்படியே அந்த ஃபோர்பிடன் சிட்டி வந்து இந்த இருக்க இப்படி கிரவுண்ட்ல இப்படி போய் திருப்பி இப்படி ஏறி திருப்பி இப்படி போய் திருப்பி இப்படி ஏறி திருப்பி இப்படி அப்படியே போயிட்டே இருக்கு. கான்சென்ட்ரேட்டிங் வால் மாதிரி 7 கிட்டத்தட்ட ஒரு 4 லெவலுக்கு போகணும். ஆனா பியூட்டிஃபுல்லா இருக்கும். வாக்கிங் அந்த ஃபோர்பிடன் சிட்டி பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்துருவீங்க. முன்னால போனா திரும்பி வர முடியாது. திரும்பி வந்தா முன்னால போக முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஊர் மாதிரி இந்த இடத்துல ஆட்டோ எடுத்துடலாம், அந்த இடத்துல ஆட்டோ எடுக்கலாங்கிற மாதிரியே கிடையாது. போய்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலயும் மிலிட்டரி பிரசன்ஸ் இருப்பாங்க. ஃபோர்பிடன் சிட்டி ஏன் அதை பத்தி பேசுறேன்னா ப்ளாய் வந்து அதை பத்தி மென்ஷன் பண்ணதுனால அதை பட்டன் டச் பண்ணாங்க. ஆனா பீஜிங் ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி. அதுதான் நீங்க பார்க்க போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா சொல்ல வேண்டிய விஷயம், சைனான்னு நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா. அதுதான் உங்க மைண்ட்ல எப்பொழுதுமே இருக்கும். ஷாங்காய் பெரிய நகரம், பீஜிங் இஸ் a capital. இல்ல வரும் சார். ஸோ இல்லை சார், ட்ரெயின் 9 மணி. ஸோ அதனால நீங்க ஆனா என்ன அப்படின்னா ஷாங்காயை பொறுத்தவரை நாங்க இதை தான் காட்டுறோம் அப்படிங்கிறத கரெக்டா ஐட்டனரியில் போட்டுருவோம். உங்களுக்கு அந்த டூர் ஸ்கெட்ச்லேயே இந்தந்த இடங்கள்னு போட்டிருப்போம். நான்ஜிங் ரோடு, யூ மார்க்கெட்டு, ஜேடு புத்தா டெம்பிள். ஸோ எது எது நிகழ்ச்சியில் போட்டிருக்கோமோ அதை கண்டிப்பாக நாங்கள் காமிச்சு தான் தீரணும். அதனால தான் காமிக்கிறோம். ஸோ ஒருவேளை இது வந்து நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக ஷாங்காய் எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். பட் ஷாப்பிங் நிறைய இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதுதான் பார்ட் ஆஃப் த டூர். நான்ஜிங் ரோடு, யூ மார்க்கெட்டு, இது மாதிரி. ஸோ தட் so you have to accept it to take the tour. So that I hope you are enjoying the tour. You have seen Shanghai definitely in a satisfactory way. And Ploy வந்து ஒரு டூர் கைடு. அவங்க இங்கே சைனாவில் கிட்டத்தட்ட ஒரு 18-16 வருஷங்களுக்கு மேலே வழிகாட்டியாக இருக்கிறாங்க. ஒரு டூரை நடத்தும் போது ஓட்டுநரும் ரொம்ப கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். எப்பொழுதும் இங்கே நல்ல ஓட்டுநர்கள் தான் வருவாங்க. அதை கோவிட், போஸ்ட் கோவிட், ஆஃப்டர் கோவிட்னு 2ஆக பிரிச்சுக்கிடுங்க. நம்ம ஊர் பிரமாதமாக டூரிசத்தில் நாங்கள் இருந்தோம் ப்ரீ கோவிட்ல. அதுக்கப்புறம் போஸ்ட் கோவிட்ல பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, நிறைய செல்ஃப் ஃபைனான்ஸ்டு டூரிசம் வெஹிக்கிள்ஸ் வச்சிருந்த எல்லா டிரைவர்களும் பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு மேலே வந்து கொஞ்சம் சர்வை பண்ணவங்க கொஞ்சம் பேர். எனக்கு தெரிஞ்ச 2-3 பேருக்குலாம் 100 வெஹிக்கிள், நியர்லி 150 வெஹிக்கிள்ஸை வித்தின் எ மந்த் வித்தாங்க. ஒரே மாசத்துல 150 வண்டியை வித்தாங்க ஒரு டிராவல்ஸ். அதற்கு பிறகு இப்போ கோவிட் முடிஞ்ச பிறகு 150 வண்டி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரியும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த நிறைய ஓட்டுநர்கள் வண்டி வித்துட்டாங்க. இப்போ வந்து டிரைவர்கள் புதுசாக வராங்க, அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கார் பொழுது. ஸோ அந்த மாதிரி அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வருது. ஏன்னா எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு டென்ஷன் தான் பொறுப்புணர்ச்சி இருக்கு. 7:50க்கு நீங்கள் வாங்க எந்திரிச்சு லைனில் நிற்போம், 7:50க்கு விடுறாங்க அப்படின்னா நம்ம அவங்க சொன்னதுனால இவங்க ஏன்ட்ட சொல்கிறாங்க, இவங்க ஏன்ட்ட சொல்கிறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் 7:50க்கு நிற்கிறீங்க, அவன் விட மாட்டேங்க, அவன் முறைக்கிறான். உடனே இவங்க முறைக்காமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று சொன்னால் ஈகோ டச் ஆகுது. இதுதான் பிரச்சனை. ஆனாலும் கரெக்டாக நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டோம். ஓட்டுநராக கரெக்டாக இருக்கணும் பாருங்க. அவருக்கு டயர்டு. ஒரு 11 மணிக்கு வண்டியை போய் விட்டுட்டு திருப்பி 4 மணிக்கு எடுத்துக்க, அது டியூட்டி. கொஞ்சம் டியூட்டின்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். இல்லைன்னா எதுக்கு வேலைக்கு வரணும்? அது மாதிரி இப்போ முதல் நாளே வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணணும். அவர் நிறைய க்ளீன் பண்ணாமல் இங்கே எல்லா பாட்லிக்கு போட்டாங்க. இவங்க வந்து கத்துறாங்க. வேறு வழி இல்லை, கரெக்ட் பண்ணி தான் தரணும். ஸோ சம்டைம்ஸ் ப்ரெஷர்ஸ் இருக்கும். டூரிசம் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கோஆர்டினேஷன்ஸ் ரொம்ப அதிகம். எங்கள் ஊரில் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் ஆட்கள் ஒருத்தரை புக் பண்ணுவாங்க, எங்கள் ஆட்கள் எதை ப்ராமிஸ் பண்ணுவாங்க, இங்கே ஏன்ட்ட கேட்பேன்
நிறைய கோஆர்டினேஷன்ஸ் இருக்கு, யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ எனிவே இந்த க்ளாய் வந்து ஷீ இஸ் அ வெரி பேஷனேட் கைடு. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு டூர் மேனேஜர் மட்டும்தான். ஜெனரல் பிசிஷியன் டாக்டர் கண்ணன் அவர்களுடைய டேர்ம்ஸில் சொல்கிறதாக இருந்தால், சார் கார்டியாக் டாக்டரா சார் நீங்கள்? ஓ அப்படின்னா சாரி, கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட். நான் வந்து சாதாரண ஒரு ஜெனரல் மெடிசன் மாதிரி சும்மா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ரொம்ப அதிகமாக கேட்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மேலோட்டமாக தெரியும். ஆனால் இவங்க கைடுன்னு லோக்கலில் உள்ளதை கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ எனக்கு நீங்கள் லோக்கலில் வாங்க, சவுத் இந்தியா வந்து நல்ல எவ்வளோ நேரம் பேசணும்னு சொல்லுங்கள். இப்போ கூட டெஸ்ட் வைக்க பேசிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு சிட்டியை மட்டும் கொடுங்க, அந்த சிட்டியை பற்றி என்னால் கண்டிப்பாக 5 நிமிஷத்துலையும் பேச தெரியும். என்னால் கண்டிப்பாக ஒரு 45 நிமிஷம் to 1 hour அசராமல் பேச முடியும். ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அண்ட் ஃப்ரெஞ்சிலையும் பேச முடியும். ஃப்ரெஞ்சில் பேசும்போது என்ன, ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு மட்டும் காதுல இருந்து ரத்தமாக வரும். ஏன்னா ப்ரொனன்சியேஷனை போட்டு பின்னி எடுப்போம் நாங்கள். ஹிந்திக்காரங்க மாதிரி ஹிந்தியை வந்து தமிழ்காரங்க எப்படி பேசுகிறேன் அதை மாதிரி பின்னி எடுப்பேன். அது கொஞ்சம் நாளாகும். ஃப்ரெஞ்சு பேசுகிற அளவுக்கு கூட என்னால் ஹிந்தி பேச முடியல. ரெக்ரெட் எனக்கு. அது ஹிந்தி எப்படியாவது கற்றுக்கணும். இந்த அடுத்த 6 மாதத்துல ஹிந்தி ஃப்ளூவெண்ட்டாக பேசாமல் வாழ்க்கை முடியாது அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதுதான் ஒரு ஃப்ரெஞ்சு டீச்சரை எதிர்பார்த்துருக்கேன். ஒரு லேடி டீச்சராக இருந்தால் கொஞ்சம் நல்லா சொல்லி தருவாங்க. அதனால லேடி டீச்சராக தான் பார்க்கலாம் எப்படின்னு. எனிவே எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ இவங்க வந்து ஒரு பேஷனேட் கைடு. என்னங்க இது காதுல இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்களா? என்ன சார் ஹிந்தியில இல்ல சார், ஹிந்தியை நான் கத்துக்கிடணும். இல்ல ஹிந்தி